கைஸ், நான் மீஷோவில் இந்த வால் ஃப்ரேம்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்துச்சு. பட் இதோட குவாலிட்டி எனக்கு பிடிக்கல. ஸோ பேசாமல் நம்ம ஏன் இது பெயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ண என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு செட்டாக உட்காந்தாச்சு. இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு வரையறதுக்கு நம்ம வந்து அந்த ஜேசோ ப்ரைமர் போடணும். பட் நம்மக்கிட்ட அது இல்லாததுனால ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி நான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக ஆட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பிகாஸ் நமக்கு வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட்டில் ரெஃபரன்ஸ் ஆர்ட் தேடிட்டு இருந்தேன். நான் வந்து பிக்சர் ஆர்ட் தான் வந்து வரைய போகிறேன். பிகாஸ் நமக்கு அதான் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து வரைஞ்சி பெயிண்ட் பண்ண போகிறது வந்து இந்த கிளி, இந்த பச்சை கிளி தான். ஸோ முதல்ல வந்து பென்சிலால் வந்து ஒரு ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து டேரெக்டாக பெயிண்ட் பண்ணால் கன்ஃபார்மாக நான் சொதப்புவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலால் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவன் பெயிண்ட் பண்ணுறத விட ஆல்ரெடி போர்டில் இருந்ததே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க. ப்ளீஸ் பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். என் மானத்தை மட்டும் வாங்கிடாதீங்க. ஸோ ஃபைனலாக போர்டில் பெயிண்ட் பண்ணது இப்படி தான் வந்துச்சு. மொத்தமாக 4 பீஸ். அந்த 4த்துலேயுமே நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து வீடியோவில் காட்டினது வந்து 2 பெயிண்டிங் தான். இந்த 4 பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். லிட்டரலாக இதெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட பீக். அதனால தான் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கேன். கண்டுக்காதீங்க. பாய் கைஸ்.